உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் தம்பி இப்போ ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லை? ஆமாண்ணா ஓகே தான், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இனி எதையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அவள் லைஃப்பை பாரு. நீ இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் அவள் பாவம் சொல்லிட்டேன். ஓடி போனவன் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. அவள் என்னமோ பண்ணிட்டு போகட்டும். அவன் நல்லா பணக்கார வீட்டில் தான் போய் பார்த்து வாழ்றா. ஆனால் என்ன, அந்த பொம்பளை தான் கொஞ்சம் ரொம்ப திமிர் பிடிச்சவ. என்னமோ பண்ண போகிறா. சரி, என்னமோ பண்ணட்டும், நமக்கு என்ன. ஆமாண்ணே, எனக்கு அவள் தேவையில்லைண்ணே. அவள் அங்கேயே இருக்கட்டும். இந்த வீட்டு வாசல் பட்ட மிதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்குது. இனிமேல் அவளுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லைண்ணா. சரி விடு தம்பி, அது போனால் போட்டோம். அந்த விஷயத்தை பற்றி பேசி நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இருக்கிற நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். சரிங்கண்ணா. அப்பா அப்பா சொல்லுமா. அப்பா சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டிங்களாப்பா? நான் போட்டேம்மா. சரிப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமாப்பா? அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வர சொன்னாங்க, போயிட்டு வரட்டுமாப்பா? ஆமாம் அம்மா சொன்னேன் எங்கிட்டையும். சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? அப்படியாப்பா? சரணண்ணா, பூமாரி, சின்ன பொண்ணு அவங்களே வர சொல்லுங்கப்பா. நான் மட்டும் தனியாக போகிறது எனக்கு நல்லா இல்லை. அதனால் அவங்களும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்கள வர சொல்கிறீங்களா? ஏம்மா, நீ தனியாக போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம்ல? இல்லை பெரியப்பா, எனக்கு தனியாக போகிறதுக்கு பிடிக்கல. அவங்களாம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால தான். சரி, இது நான் சரணை கூப்பிடுறேன், அவன் வருவாங்க கூட, சரியா? சரிங்க பெரியப்பா. ஏய் சரணே எங்கப்பா இருக்க? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? பாரு வெளியே போறாள்ல, நீ பூ மாதிரி சின்ன பொண்ணு அவங்க சேர்ந்து கூட போயிட்டு வாங்க. இல்லைப்பா, அவங்க தனியாக போயிட்டு வரட்டுமே. பாரு தான் நீங்களாம் வரணும்னு ஆசைப்படுறா, போயிட்டு வாங்க மொத்தம் எல்லாரும். சரிங்கப்பா. என்ன பாரு, நீ கூப்பிட்டு நாங்கள் வரலன்னு சொன்னதும் எங்கள் அப்பாவை வச்சு நீ பேச வச்சிருக்க, அப்படி தானே? இல்லை, நான் தனியாக போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எல்லாரும் இருக்கும்போது. அதனால நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். சரி போகலாமா? போகலாண்ணா. சரிங்கப்பா, நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்தோம்ப்பா நாங்கள். சரிப்பா, சரி போயிட்டு வாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி போகலாமா பாரு? போகலாண்ணா. பாருமா, சரணண்ணா வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம். ஆமாப்பா, என்னன்னு தெரியலையே. சரி பாப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிம்மா, பாரு நீ இப்போ ஓகே தானே? நான் ஓகே. இப்போ அப்பா நல்லா இருக்காங்க, அதனால் நானும் ஓகே. சரி சரணண்ணா, ஏன்னா இவ்வளோ நேரம்? அதுவா தினேஷ், இந்த 2 பேரையும் கூட்டு வரணும்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா, அப்போ நம்ம கிளம்புவோம்மா. போகலாம். அண்ணா, என்னாச்சு இப்போ மாதிரி? உனக்கு இடம் பத்தலையா? அது இல்லைண்ணா, கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன். அப்படி யார் முன்னாடி? இவளா? என்னாச்சுண்ணா, ஏன் நிற்கிறீங்க? போகலாமா? போகலாம் பாரு, ஆனால் கொஞ்சம் அந்த பக்கம் எட்டி பாரு. இவளா? இவளை தான் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இவன் எதுக்கு நம்ம வரும்போது நான் வரா? இன்னும் இவன் வரா? ஐயோ, எல்லாரும் மூடையும் மாத்திரத்துலேயே வருவா போல இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு எல்லாரும் வெளியே போகிறோம், அதுக்குள்ளே வந்து நிற்குது போய். பேபி, இப்படி பைக்கில் போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேபி. ஆமாம் சொல்லணும், இப்படி நம்ம போனதே கிடையாது தெரியுமா? இப்போ தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் போகிறோம். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்லம், அவங்க பாரு, அவன் தங்கச்சி உன் அண்ணெல்லாம் போகிறாங்க பாரு. எங்கே பேபி போகிறாங்க எல்லாரும்? இந்த சைடு கொஞ்சம் எட்டி பாரு. ஆமாம், கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டு பேசிட்டு போகலாமா? அப்புறம் அவங்க ஏதாவது திட்டுவாங்க பேபி, வேணாம் நம்ம கிளம்பலாம். இல்லை ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பாருட்ட பேசிடணும். சரி, அவள் திட்டினதுக்கப்புறமா மூஞ்சி தூக்கிட்டு இருக்க கூடாது, இப்போவே சொல்லிட்டேன். சரி பாரு, எங்க நம்ம போகலாமா? பாரு, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவகிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம், தயவு செய்து போறியா? நான் பாருட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் நில்லுங்க. பாரு, வீட்டில் எல்லாரும் ஓகே தானே? அப்பா எப்படி இருக்கிறாங்க? ஏன் அப்பா இருக்காங்களா இல்லையா இப்போ கேட்க வந்திருக்கியா நீ? நான் உங்கள்கிட்ட படித்து எவ்வளோ நேரம் சொன்னேன், நீ கேட்டியா? அப்பா அப்பாவுக்கு என்ன ஆச்சு? இருக்காங்களா இல்லையான்னு கேட்குறியோ? அப்பாவுக்கு நீ போனது தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க, கண்ணே முழிக்கவே இல்லை ரொம்ப நேரமாக. அப்புறமா தான் டாக்டரில் காட்டி அதுக்கப்புறமா தான் கல்யாணம் எழுந்து வந்துருக்குறாங்க. அவனுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குமே. என்ன சொல்கிற? அப்பாவுக்கு இப்போ அப்பா என்ன செய்கிறாங்க? நான் அப்பாவை பார்க்க வரலாமா? எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது. நான் வீட்டுக்கு வரேன், நமக்கு அப்பாவை பார்க்க மாட்டேன், விட ப்ளீஸ். ஓ, நல்லா வருவியே. நான் அப்பா பார்க்க கூட நினச்சிட்டு இருக்கிறேன். இனிமேல் அந்த வீட்டு வாசலை மிதிச்சிரு, அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. தயவு செய்து இங்கேருந்து போயிடுவோம். நான் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது, தயவு செய்து போன்ட்டேன். பாரு, நீ இப்படிலாம் பேசாதம்மா, அவன் அக்கா பாவம் இல்லை. என்னது அக்காவா? எனக்கு அக்காலாம் யாருமே கிடையாதுப்பா. எனக்கு ஒரு அண்ணா இருக்கா, அப்புறம் 2 தங்கச்சி இருக்கிறாங்க, அவன் தான். அவனா எனக்கு அக்காவும் கிடையாது, யாரும் கிடையாது.
பாரு இப்படிலாம் பேசாத, அவள் பாவம், ரொம்ப பாவம். ரொம்ப பாவம்னா நாங்கள் அவளை பற்றி உண்மை தெரிஞ்சு நாங்கள் அவகிட்ட அந்த விஷயத்தை போய் கேட்கும்போது அவள் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் அவள் இஷ்டத்துக்கு அவள் பண்ண நாங்கள் என்ன பண்ணுறது? நான் தான் லவ் பண்ணேன், நான் வீட்டில் சொன்னோம், நான் அவன் கூட தான் நான் பைக்கில் வெளியே போகிறேன், எங்கள் வீட்டு சம்மதம் நான் போகிறேன். அவள் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. அவள் திமிரு பிடிச்சாலும் நாங்கள் என்ன பண்ணுறது? அது எங்கள் தப்பு தான் சொல்லாமல் இருந்தது, அதுக்கு நீ இப்போ இப்படி பண்ணலாமா? நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம். தயவுசெய்து கிளம்பிப்போங்க, அவளை கூட்டு போங்க. அவளை பார்க்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரிங்க, நம்ம போகலாம். என்னண்ணா, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்குமோ அவளை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் வேற 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க பாருங்களேன். அப்பா குடம்புச்சுலன்னு சொல்லணும், ஒரு சோகம் ஏதாவது மூஞ்சில் தெரிஞ்சிச்சா பாருங்களேன், 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு போகிறாங்க. என்னென்ன பண்ணுறதையா வச்சுக்கிட்டு. நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத பாரு, ஃப்ரீயாக விடு. நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். நாம் போவோம், வா. அவளை பற்றிலாம் நினைக்க வேண்டாம். சரிங்கண்ணா, வாங்கலாம், நம்ம போகலாம். பாருமா, முன்னாடிலாம் நீ இங்கே அடிக்கடி வருவா தானே? ஆமாப்பா, முன்னாடி தான் அடிக்கடி இங்கே வருவேன். இங்கே இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் எல்லோரும் எப்போவுமே இங்கே வந்துடுவோம். அடிக்கடி இங்கே வந்துடுவோம். அடிக்கடினா வாரம் கிடையாது, உடனே எப்போ தோணுனாலும் ஒருத்தா 6 நாள் கூட நாங்கள் வந்துடுவாங்க. அப்படி இடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி என்ன பாருங்க இருக்குது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? அதுவாப்பா, இதில் உட்காந்துக்கிட்டு அந்த கடற்கரை அப்படியே பாரு, அந்த சூரியன் மறையிறது, அந்த கடற்கரையில் உட்காந்து அந்த கடலுக்குள்ளாடி சூரியன் போகிறது அப்படியே இங்கே கொஞ்சமே பாரு. நீ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நீ பார்த்தீங்கனாலே தினமும் வந்து இந்த இதை பார்க்கணும்னு எனக்கு தோணும். இதில் உட்காந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காகவே இந்த இடத்துக்கு நாங்களாம் வருவோம். அப்படியா? சரி சரி, அப்போ நம்ம வாரம் வாரம் இங்கே வந்துடலாமா? கண்டிப்பாக வரலாம். எப்போவும் நாங்கள் 3 பேர் போவோம், இந்த வாட்டி 4 பேர் எக்ஸ்ட்ரா போவோம், அவ்வளோதான். வேணா அண்ணாவே சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். சரி சரி. பாருமா, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? இங்கே வச்சு தான் நான் உன்னை 2வது டைம் பார்த்தேன். ஞாபகம் இருக்குது. இங்கே வச்சு தானே உங்கள் அம்மாவுக்கு மயங்கி விழுந்தாங்க, ஹெல்ப் பண்ணோம், அந்த இடம் தானே? அதுதான். ஆனால் அன்றைக்கி நீ என்ன பண்ண தெரியுமா? நீ டான்ஸ் ஆடிட்டு இருந்த, அதை தான் பார்த்து நான் ஃபஸ்ட் டைம் ரசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் எங்கள் அம்மா மயங்கி விழுறதை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா விழுந்தது நீ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எங்கள் அம்மாவே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை. நீ அப்படியே ஆடிட்டு இருந்த, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? நிஜமாவா? நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஐயோ, எனக்கே அது ஞாபகமே இல்லை. நான் டான்ஸ் ஆட ஞாபகம் இல்லை, நான் உங்கள் அம்மாவை காப்பாற்றுற ஞாபகம் எனக்கு இருக்குது. அன்றைக்கி நான் உன்னையும் பார்த்தேன், ஆனால் நான் உங்கள் அம்மாவை பார்த்ததுனால உன்னை பார்க்குறத விட்டுட்டேன் அப்படியே. சரி சரி. ஏன்ப்பா அப்படி பார்த்துட்டு இருக்க? இதை சொன்னியே, இந்த கடற்கரை சூரியன் அதெல்லாம் மறையும் போது பார்க்க அழகாக இருக்கும்னு. அதோடு சேர்த்து ஒன்றையும் பார்த்தேன்னா ரொம்ப அழகாக இருக்குது, அதான். சும்மா இருப்பா. சரி சரி, பாரு இப்போ நீ ரொம்ப ஓகே தானே? இனிமேல் நீ அழாத, சரியா? நீ அழஞ்சின்னா என்னால் தாங்க முடியல, சரியா? தயவு செய்து அழாத. நான் உன்னை அழாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அன்றைக்கி அழும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? சாரிப்பா, ஆனால் என்னால் எங்கள் அப்பா அப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. அதனால தான் ரொம்ப அழுதுட்டேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பா ஓகே. ஆனால் எங்கள் அப்பா அப்படி இருந்தாங்க தெரிஞ்சு அவள் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போகிறாங்க பாருங்களேன். எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி விடு பாரு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நாம அவள் விஷயம் தான் தலையிட வேண்டாம். அவங்க என்னமோ பண்ணட்டும், சரியா? அக்கா காலேஜ்காரெல்லாம் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு, சரியா? சரிப்பா. சரி, நம்ம கிளம்பலாமா? அப்படியே போயிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைனா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோமா, எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு? இல்லைப்பா, இல்லை. ஆனால் நம்ம வரும்போது எல்லோரும் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் எல்லோரும் செஞ்சுருப்பாங்க. நாம் வேணால் சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாள்னா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிடலாம், சரியா? சரி பாருமா, அப்படியே ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வா, சரியா? என்னப்பா சொன்ன? அதான் எங்கள் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். இல்லை, எனக்கு சரியாக கேட்கல, மறுபடியும் சொல்லு. அதான் பாரு, எங்கள் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி. ஏன் பாருமா, என்னாச்சு? இல்லை, நீ சொன்னதை மறுபடியும் யோசித்து பாரு, அதுக்கப்புறமா நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். நாம் என்ன சொன்னோம்? வீட்டுக்கு வரியான்னு கூப்பிட்டேன், அவ்வளோதான். வேறு என்ன கூப்பிட்டோம்? எங்கள் வீட்டுக்கு வரேன்னு கூப்பிட்டோமோ? ஐயோ, நம்ம வீட்டுக்கு வரேன்னு கூப்பிட்றது எங்கள் வீட்டுக்கு வரேன்னு கூப்பிட்டணும். அதுதான் மேடம் கோவமாக இருக்கவங்க போல இருக்குது. சரி சரி, சமாளிப்போம். பாருமா, நான் அதான் சொன்னேன் இல்லை நம்ம வீட்டுக்கு வான்னு. உன் காதில் வேற மாதிரி விழுந்துச்சா? ஓ, அப்போ நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க தான் சொன்னீங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் சொல்லலை, அப்படி தானே? ஐயோ சாரி பாருமா, நான் வந்து ஒரு ஃப்ளோவில் தெரியாமல் சொல்லிட்டேன். நம்ம வீடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எங்கள் வீடுன்னு சொல்லிட்டேன். கோச்சிக்காதம்மா. சரிங்க சார். சரி பாரு, வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்கப்புறம் அண்ணாலாம் கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
நாமளும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் சரியா? நான் உன்னை வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டேன், நீ நம்ம வீட்டுக்கு போகட்டுமா? போகணுமாப்பா? எங்கள் வீட்டில் நம்ம வீட்டிலே இருக்கலாம்ல, அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? நான் ஆன்ட்டி விட மாட்டேன், நீ அப்படியே இங்கேயே இரு. ஒரு இன்னைக்கு மட்டும் போது இரேன், சரணாவும் எப்படியாவது நான் இங்கே இருக்க வச்சுருவேன், நீ இங்கேயே இரேன். சரி பாருமா, அம்மா அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நானும் அங்கேயே இருக்கேன் சரியா? நீ அம்மாட்ட பேசிட்டு சொல்லு சரியா? சரிப்பா, சரி சரி, நம்ம காணாவா. சரி. என்னப்பா எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களா? ஆமாம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கிட்டோம்மா. சரி, இவன் இனிமேல் நகை இல்லாமலாம் இவன் இருக்கக்கூடாது சரியா? எப்போவுமே கழுத்தில் ஒரு 2-3 நகையாவது இருக்கட்டும் சரியா? ஏன்னா இது நம்ம வீட்டு கௌரவம். நம்ம வீட்டு தெரிஞ்சவங்களாம் வந்தாங்கன்னா இன்னும் அவங்க மருமக ஒன்றுமே பண்ணலாம் சொல்லக்கூடாது. அவள் வீட்டிலேருந்து இவ்வளோ எடுத்துகிட்டு கொண்டு வந்தா அப்படின்னே சொல்லணும் சரியா? கேட்டால் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த நகை அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்கம்மா. சரி, எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட வாங்க, சாப்பிட்டு தூங்கலாம் சரியா? சரிங்கம்மா. என்னம்மா உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் ஆன்ட்டி. சரி, நாளையிலேருந்து காலேஜுக்கு போகணும். 2 பேரும் காலையில் சீக்கிரமாக எழுந்திங்க சரியா? சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி காலேஜுக்கு போகணும்ல. அப்புறம் நீ எழுந்திரிச்சு வேலைலாம் செய்ய வேண்டாம், ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும் சரியா? இல்லை ஆன்ட்டி, நான் வேலை செய்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், வீட்டு வேலை செய்கிறதுக்குலாம் வேலைக்காரங்க இருக்காங்க, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நைட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திச்சியா, என் பையனை எழுப்பி விட்டியா, என் பையன் நல்லா பார்த்தியா, அது மட்டும் போதும் சரியா? எங்களை பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது, நீ என் பையனை மட்டும் பார்த்தா போதும். சரிங்க ஆன்ட்டி. சரி, இப்போ அங்கே உள்ள போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வாங்க, சாப்பிடலாம். சரிங்க ஆன்ட்டி. என்ன பேபி, உங்கள் அம்மா ரொம்ப மாறிட்டாங்க போல், எப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்னா அந்த விஷயத்தை எங்கள் அம்மாவும் பிடிச்சிப்பாங்க, அவங்களுக்கும் அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். நீ கவலைப்படாத, ஒன்று ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. சரி பேபி, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவலையாக இருக்குது பேபி. என் தங்கச்சி பேசுனதை கேட்டியா? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹார்ட் அட்டாக்கா? பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்படி பண்ணதுனால தானே எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு. அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, அப்பா தான் இப்போ ஓகே ஆகிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட நின்று பேச வேண்டாம்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நிற்கும்போது, நீ சோகமாகக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? ஆமாம் பேபி, இருந்தாலும் சரி, நான் சோகமாகலை சரியா? சரி, நெத்தியில் ஏன்டி நீ குங்குமம்னு வைக்காம இருக்குத? குங்குமம் வைக்க மாட்டேது தானே? நீ வச்சு விடலை, அதனால தான் நான் வைக்கலை. இரு, வச்சு விட்றேன். இப்போ தான் என் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா சரியா? இனிமேல் தினமும் இந்த 2 பொட்டியும் நீ வைக்கணும் சரியா? சரி, நீ தினமும் வச்சு விட்ரு, தினமும் வச்சுட்டு போகிறேன் நான். சரி சரி சரி, வா நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம். சரி பேபி. ஒன்றே ஒன்று, அம்மா இருக்கும்போது மட்டும் பேபின்னு கூப்பிடாத, அப்புறம் அம்மா எதுவும் நினச்சிப்பாங்க. நீ என்ன வாங்க போங்கன்னே வெளியெல்லாம் பேசு, ரூம்குள்ளே மட்டும் என்ன பேபின்னு கூப்பிட்டுக்க சரியா? கோச்சிக்காத. இதை தான் பேபி நானும் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். நான் உள்ள ரூம்களுக்கு மட்டும் பேபின்னு கூப்பிடுறேன், வெளியே இடத்துல வாங்க போங்கன்னே பேசுகிறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீயே சொல்லிட்டா பேபி. சரி சொல்லணும். சரி, வா போகலாம். அக்கா, இப்போவே என் பையன் கூட உங்கள் பொண்ணு வெளியே போகிறது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லக்கா? என்ன சங்கீதா கேட்குற நீ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உன் பையன் ரொம்ப நல்ல பையன். உன் பையனை நம்பி என் பொண்ணை வெளியே கூட்டு போகிற சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. உன் பையன் ரொம்ப நல்ல பையன், அப்புறம் எதுக்கு நாங்கள் ஏன் கவலைப்படணும் இதில்? ஆமாம் சங்கீதா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உன் பையன் தங்கமான பையன், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் வெளியே போகலாம், எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம், நாங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். சரிக்கா, சரி. ஆமாம், மணி 8:30 ஆகுது, இன்னும் பிள்ளைங்களை காணோம். யாராவது ஃபோன் பண்ணி பேசுனீங்களா இல்லையா? இப்போதாக்கா நான் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டுருக்காங்களாம், இப்போ வந்துடுவாங்க. சரி, சாப்பிட்டாங்களா அவங்களாம்? சாப்பிட்டாங்கக்கா, இப்போ வந்துடுவாங்க எல்லாரும். சரி சரி. அம்மா, நாங்கள் வந்துட்டோம்மா. வாங்க வாங்க, இப்போ தான் அவங்கள பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க, அவங்க 3 பேர் எங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேனாங்கம்மா. சரி சரி சரி, அப்புறம் நாங்கள் கிளம்பட்டுமா வீட்டுக்கு? என்னக்கா இது, நீங்கள் இங்கே எல்லோரும் இன்றைக்கி இங்கேயே படுத்துக்கங்க, நாளைக்கு வேணால் உங்கள் வீட்டில் படுத்துக்கங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எல்லோரும் இங்கேயே இருங்களாங்க்கா. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லோரும் இங்கேயே படுங்க பெரியம்மா, எல்லோரும் இங்கேயே படுங்களா இன்னைக்கு. எல்லோரும் இங்கே ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும். எல்லோரும் எந்த கஷ்டமும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, இன்றைக்கி எல்லோரும் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலாம்ல. இந்த 2 நாள் எல்லாருமே பயந்து தானே இருந்தோம், இப்போது அந்த பயம்லாம் வேண்டாம், கொஞ்சம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம்ல. நீ சொல்கிறதும் சரிதான் பாரு. அப்போ நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் இன்னைக்கு. ராணி, அப்போ நான் கிளம்பட்டுமா? இல்லை, ஆண்டி கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. என்ன அம்மா கிளம்புறேன்னு சொல்கிறாங்களே, சரி என்ன பண்ணுறது பார்ப்போம். என்ன சங்கீதா,
நீ எல்லாரும் இங்கே இருக்கும்போது நீ மட்டும் அங்கே போனேன்னா நல்லாவா இருக்கும்? இங்கே இரு சங்கீதா, உன் பையனை இங்கேயே இருக்கட்டும், சரண் இப்போ இங்கே வந்துடுவான், எல்லாரும் இங்கேயே இருக்கலாமே. நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? இல்லை அது சரி, நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க, அதனால் நாங்கள் அங்கே போகலான்னு பார்த்தோம். ஏய் சங்கீதா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நீங்கள் நாங்கள் நினச்சி பேசுகிறது நம்மளாம் இனி ஒரே குடும்பம் தான். நீங்கள் இருக்கீங்க, அதனால் நாங்கள் அங்கே போகிறேன் அப்படிலாம் நீ நினைக்கவே கூடாது, புரியுதா? சரிக்கா சரி, நான் எங்கேயே இருக்கேன், எங்கேயும் போகலை. தங்கம், நீ போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு, சரியா? சரி மணி. ஆண்டி, நான் பார்வை மட்டும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வரட்டுமா ஆண்டி? ஏன்பா இந்த நேரத்தில்? அதுவும் ஆண்டி, நாங்கள் அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தோமா, அதை வந்து நான் எங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கிறேன். அதை பார்வட்ட காட்டணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதான் சரி இன்னைக்கு கூட்டு போய் காட்டிட்டு நாங்கள் அப்படி இங்கே வரோம் ஆண்டி. நீ தாராளமாக கூட்டு போப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? ஆமாப்பா, நீ கூட்டு போயிட்டு வா, சரியா? பாருப்போ, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தம்பி கூட போயிட்டு வா, சரியா? சரிம்மா சரி. தங்கம், எல்லாரும் சாப்பிட்டீங்க தானே? ஒழுங்காக சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் அப்படி? அதுவாம்மா, எல்லாரும் புரோட்டா மட்டும் தான்மா சாப்பிட்டோம். எல்லோரும் வேறு எதுவும் வேண்டான்ட்டாங்க. அதனால் ஆளுக்கு 3 புரோட்டா சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம்மா. சரி தங்கம் சரி. சரி பார்வை கூப்பிட்டுட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரி மம்மி, நான் உடனே வந்துடுவேன் மம்மி. அவளுக்கு அந்த ஃபோட்டோவை மட்டும் தான் காட்டிட்டு திருப்பி உடனே கூப்பிட்டு வந்துடுவேன். அவளை தான் அங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா சரி கொஞ்ச நேரம் இருக்கலாம், வீடு சுற்றி காட்டலாம் நினைப்போம். அங்கே நான் மட்டும் இருந்து அங்கே என்ன செய்ய போகிறேன்? அதனால் போயிட்டு ஃபோட்டோ காட்டிட்டு நாங்கள் உடனே கிளம்பி வந்துடுவோம்மா. சரி தங்கம். அம்மா, நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வந்துட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது சரணையும் செய்து கூப்பிட்டு வந்துடுங்க, சரியா? சரிம்மா. என்ன ராணி, என் பையன் கேட்டதும் நீ யோசித்த மாதிரி இருந்துச்சு. உன் பையன் கூப்பிட்டு போகிறான் அதுக்காகலாம் நான் யோசிக்கலை. அந்த எங்கள் அக்கா வீட்டுக்கு முன்னாடி 2 வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது. அதுக்கு ஒரு முடங்கு மாதிரி ஒரு சந்து இருக்குது. அதில் பாரு நிறைய டைம் பயந்துட்டா. அதனால தான் சரி இந்த டைமில் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். வேறு ஒன்றும் இல்லை. என்னக்கா, இது முதலே சொல்ல வேண்டியதுனா? நான் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன்ல. இல்லை, இப்போ தம்பி கூட பைக்கில் தானே போகிறா, அதனால் பிரச்சனை இல்லை. நடந்து போகிறதுனால தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பைக்குனதும் சரின்னு சொல்லிட்டேன். சரிக்கா. அப்படி அங்கே என்ன பார்த்தானாவா? இல்லை, அங்கே வந்து யாரோ தீ கொளுத்தி இறந்துட்டாங்களா. அது பாரு வந்து அவங்க அங்கே நின்று அவளை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் பயந்துட்டான். அப்படியாக்கா? எத்தனை டைம் இது மாதிரி பார்த்துருக்காவா? நிறைய டைம் சொல்லவே முடியாது. ஏன்னா அடிக்கடி அங்கே தானே போவா. போயிட்டுங்க ஓடி வரும்போது சின்ன பிள்ளைல ஓடி வருவாளா, அப்போ பார்த்து பயந்துட்டா. வீட்டுக்கு போனாலே அங்கேயே தங்கிக்கோன்னு சொல்லிடுவேன். கூப்பிட்டுலாம் வரமாட்டேன் வீட்டுக்குலாம். அதனால தான் கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போனேன் அவளை. அதுக்கு தான். அப்படியா? இருங்க, நான் தினேஷ்ட்டு சொல்லியிருக்கேன் எதுக்கும். அப்போ தான் அவளை பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வருவான். இல்லைனா வேறு தெரு வழியாக சுற்றியாவது கூட்டு போயிட்டு வருவான். தங்கம், தினேஷ் இங்கே கொஞ்சம் வாமா. சொல்லு மம்மி, என்ன விஷயம்? நீ பார்வை நேராக இப்படி கூட்டு போகாத, சரியா? அந்த தெருவை சுற்றி இன்னொரு தெரு வழியாக நீ நம்ம வீட்டுக்கு போய் கூட்டு போயிட்டு திருப்பி அந்த வழியாகவே வா, சரியா? இந்த வழியாக வேண்டாம், சரியா? ஏன்னா பார்வை அங்கே ஏதோ பார்த்து பயப்படுறானா, அதனால் அந்த வழியை கூட்டு போகாத, சரியா? என்னம்மா பார்த்து பயப்படுறா? அதை நான் அப்புறமா உனக்கு சொல்கிறேன். இப்போ நீ அவளை கூட்டு போகும்போது இந்த வழியே கூட்டு போகாத, சுற்றி கூட்டு போயிட்டு திருப்பி சுற்றியே கூட்டு வா, சரியா? சரி மம்மி, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம். சரி தங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.